ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கத்தவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கத்தவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி திருப்பாவையுடைய 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று. இன்றைக்கும் பாசுரம் சேவிக்க போகிறா குழந்தை சங்கீதா. நம்ம எல்லாரும் சேர்ந்துண்டு பாசுரத்தை கேட்டு இப்போ அனுபவிக்கலாம். வெள்ளென்றெங்கும் எழுமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கால் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காட்டு உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தினாய் மாலராய் மாட்டியா தேவாதி தேவன சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய்ந்த அருளேலோரம்பாவாய். கடந்த 3 நாட்களாக ரொம்ப அழகாக பாசுரங்கள் சேவிச்சுண்டு வந்தா குழந்தை சங்கீதா. அதுவும் இன்னைக்கு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்னு அத்திகிரியில் கண் கொடுக்கும் தெய்வமாய் அந்த வரதராஜ பெருமாளை கூப்பிட்டுருக்கா. ரொம்ப அழகாக இருந்தது. 3 நாளாக குழந்தை உட்காந்து பாசுரம் சேவிச்சது. அவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்துட்டு 3 நாளுமே பாசுரத்தை சேவிச்சிருக்கா. எல்லா வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்காக சம்ஹிதா அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே கத்தவிருக்ஷா சார்பாக நன்றிகள், நமஸ்காரங்கள். ஆண்டாள் சமேத ரங்கம்மன்னாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் குழந்தை கூட எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நாளையோடைய மழலை திருப்பாவையில் யார் என்ன பாசுரம் சேவிக்க போகிறா அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்தவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சாயங்காலம் மனத்துக்கினியான் அப்படின்ற நிகழ்ச்சியில் மார்கழி ஃபெஸ்ட்டில் ராமச்சந்திர மூர்த்தியோடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்து ரசிங்கோ. ராம பக்தியில் மூழ்கி இருக்கலாம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.